அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். பாலைவன சோலை வழங்கும் தேன்துளி நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பது எனக்கு பெருத்த சந்தோஷம். வைசஸ் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷனல் இந்த செய்திகள் கர்த்தர் கொடுத்த செய்திகள் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக தயாரித்து வழங்கப்படுகிறது. இதன் மூலமாய் தொடப்பட்ட எண்ணிறந்த மக்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். தொலைபேசியின் வழியாக தொடர்பு கொண்டு ஜெபிக்கும் பொழுது அற்புதம் செய்கிறார் ஆண்டவர். அதற்காக தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் கிருபையாக எங்களோடு கூட இருந்து பெருத்த ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தையும் கீழ்ப்படியாமல் வாழ்கிறவர்களுக்கு பெருத்த தண்டனையும் வரும் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட எச்சரிப்போடும் அன்போடும் சொல்ல நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனுக்கு ஆசீர்வாதம் உண்டு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒபே காட், ரிசீவ் த பிளெஸிங் ஆஃப் காட். யார் கர்த்தருடைய சொல்லை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்கிறானோ அவன் வாழ்க்கை முழுவதும் சமாதானமாக இருக்கும். சொந்த விருப்பத்தின்படி தன் மனம் போகிற போக்கிலே போகிற மனிதன் தான் நினைத்ததை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்து கர்த்தர் சித்தத்தை தான் செய்தேன் என்று நினைக்கிறவன் ஒரு பெரிய ஏமாற்ற வஞ்சகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை கர்த்தர் உங்களோடு கூட இப்பொழுது பேச எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆகையால் உங்களோடு நான் பேசுகிறேன். சொந்த பார்வைக்கு செம்மையானதை செய்த மக்கள் வாழ்க்கையிலே தோல்வி அடைந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை செய்தவர்களோ மிகுந்த சமாதானத்துக்குள் பிரவேசித்தார்கள். தேவ சித்தத்தை நாம் செய்வோம், கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிவோம். கீழ்ப்படிந்த ஒரு ராஜாவை குறித்தும் கீழ்ப்படியாமல் வந்த விளைவை குறித்தும் இன்னொரு ராஜாவை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம். அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பி எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பெஞ்சமின் எல்லியா இருக்க செல்சாயில் ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனுஷரை காண்பாய். அவர் உன்னை பார்த்து, நீ தேடப்போன கழுதை அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதையின் மேலிருந்த கவலை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொன்னார்கள். கழுதைக்கு பின்னாக சென்ற ஒரு மனிதன்தான் சவுல். ஆனால் அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் முதல் ராஜாவாக கர்த்தர் அவனை அபிஷேகிக்கிறார். தேடாத மனிதனுக்கு கிடைத்த பெருத்த ஒரு உயர்வு, ஆசீர்வாதம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எதையோ தேடி போய்கொண்டிருந்த உங்களை தடுத்து நிறுத்தி அபிஷேகித்து ராஜரீக அபிஷேகத்தை உனக்கு கொடுத்து தெரிந்து கொண்டார் என்றால் எத்தனை ஆச்சரிய தேவன் இவர்! வர்ணிக்க முடியாத அன்பர் இவர். அற்புதம் செய்து மகிழ பண்ணுவார். கேவலம் ஒரு கழுதையை தேடி போகிறான். அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் கர்த்தர் அபிஷேகிக்கிறார். ஆம், இந்த உலகத்தில் பணத்தை தேடி சென்ற மக்கள் உண்டு, பதவியை தேடி சென்ற மக்கள் உண்டு, புகழ் பிரஸ்தாபத்தை தேடி சென்ற மக்கள் உண்டு. அவர்கள் தேடி போன அந்த வழியிலே தடுத்து நிறுத்தி கர்த்தர் தம் பாதையில் அழைத்து வந்த மக்கள் ஏராளம் இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். கீழ்ப்படிய போகிறோமா அல்லாவிட்டால் இன்னும் கழுதையே தேடிக்கொண்டிருக்க போகிறோமா? என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, பொன்னையும் பொருளையும் தேடினவர்கள் இறுதியிலே அழிந்து விட்டார்கள் என்று உலகத்தில் நாம் பார்க்கிறோம். எத்தனையோ பெரிய பணக்காரர்கள் தேடினார்கள், தேடின பணத்தை சம்பாதித்து வைத்தார்கள். ஆனால் இறுதியிலோ அதை இந்த சாத்தான் வாரிக்கொண்டு போனது போல இந்த உலகத்தினுடைய காரியங்கள் வாரிக்கொண்டு போகிறது. அவனுக்கு அழகான வீடு இருக்கிறது, ஆனால் அனுபவிக்க முடியவில்லை. வீட்டில் நல்ல படுக்கை இருக்கிறது, தூக்கம் வரவில்லை. வீடு இருக்கிறது, குடும்பம் இல்லை. இப்படித்தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இன்று நீ யாரை தேடுகிறாய்? உண்மையாய் அவரை தேடுவர்களுக்கு ஆண்டவர் பெருத்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கர்த்தரையே தேடினேன் என்று சொன்ன பக்தர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இங்கே கழுதையை தேடி சென்ற ஒரு மனிதனை சவுலை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணி முடித்து விட்டு அவன் ராஜாவான போது அவன் ராஜரீக அணு ஆயுதங்களை அல்லாவிட்டால் படைக்கலன்களை அவன் பிரயோஜனப்படுத்த கற்றுக்கொண்டவன் அல்ல. நீங்களே பாருங்களே, கழுதைக்கு பின்னாக சென்றவன் எப்படி இராணுவத்தின் தலைவனாக மாற முடியும்? எப்படி யுத்தத்தை அவன் நடத்தி வைக்க முடியும்? ஆனால் கர்த்தரே அவனோடு கூட இருந்த யுத்தங்களை நடத்தினார். பெருத்த ஜெயத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். இங்கே குறிப்பிட்ட ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலாகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ண கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது
அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்றார் என்று சொன்னான். அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தெலேயாமிலே அவர்களை சுகை பார்த்தான். அவர்கள் 2,00,000 காலாட்களும் யூத ஜனங்கள் 10,000 பேருமாய் இருந்தார்கள். சவுல் அமலேக்குடைய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடை வைத்தான். சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோட கூட உங்களையும் வாரிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவில் புறப்பட்டு விலகி போங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான். அப்படியே கேனியர் அமலேக்கியர் நடுவிலிருந்து விலகி போனார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ராஜாவாக ஏற்படுத்தின சவுலை பார்த்து ஆண்டவர் கேட்டுக்கொண்ட ஒன்று என்னவென்றால், இஸ்ரவேல் மக்களுடைய பயணத்தை தடுத்து நிறுத்தின அமலேக்கியரை நீ அழித்து விடு. அவ்வளவுதான் கர்த்தர் அவனோடு சொன்னார். உன் வாழ்க்கையிலே கானான் பயணத்தில் தடுத்து நிறுத்துகின்ற அனைத்தையும் நீ அழித்து விட வேண்டும். ஆவிக்குரிய கோலத்தில் பார்க்கும் பொழுது நாம் ஆண்டவருடைய பரம கானானுக்கு போகிற இந்த பயணத்தில் நம்மை தடுத்து நிறுத்துகிற எதுவாக இருந்தாலும் அதை அழித்து விட வேண்டும் என்கிற ஒரு கட்டளையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை பின்பற்றி வருகிற மக்களுக்கு அவர் கொடுக்கின்ற கட்டளைகள் கடினமானவைகள் அல்ல, லெகுவானவைகள். வயதான முதிர்ந்த வயதிலும் யோவான் சொல்கிற அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல, எளிதானவைகள். தேவனை நாம் நேசித்தால் நிச்சயமாக அவர் கற்பனைகளை நாம் கை கொள்ளுவோம். சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? அப்படி என்றால் என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக. கர்த்தரை நேசிக்கிற மக்களுக்கு கர்த்தர் கட்டளை கொடுப்பார். அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு பலனையும் அவர் கொடுப்பார். நீ பரிசுத்தமாக இரு என்று ஒரு கட்டளை கொடுத்தார் என்றால் அந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியும் நமக்கு கொடுப்பார். மிகவும் லகுவான வாழ்க்கை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையை, நாம் ஒன்றும் செய்ய அவசியம் கிடையாது. கர்த்தரை மட்டும் நம்பிக்கொண்டே இருந்தால் போதும். உனக்காக நான் யாவும் செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு பலனில்லை என்று சொல்லும் பொழுது பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு முடியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தாலும் அல்ல, ஆவியாலே ஆகும். திராணிக்கு மேலான ஒன்றை செய்வதற்கு கர்த்தர் நம்மை அழைப்பதில்லை. நம்முடைய திராணி என்னவென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் 2 பேர், ஜான் ஜேபஸ், ஈடித்தானா. நான் மிஷினரி பயணமாக கிராமங்களுக்கு போகும் பொழுது என்னுடைய மகன் தலைமையில் ஆம்பிளிஃபையரை தூக்கி வைப்பேன். ஆனால் என் மகள் பில்லோ மட்டும் பிடித்து கொண்டு நிற்பாள். எனக்கு தெரியும் அவளுக்கு அந்த பில்லோவை பிடிக்க தான் முடியுமே தவிர இந்த ஆம்பிளிஃபையரை தூக்க முடியும் என்று எனக்கு தெரியும். ஆகவே அவன் தலையில் ஆம்பிளிஃபையரை தூக்கி வைப்பேன், அவையை சுமந்து கொண்டு போவான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையை, ஒரு பொல்லாத தாயா எனக்கு என் பிள்ளை எவ்வளோ தூக்க முடியும் என்று எனக்கு தெரியும். அப்படி என்றால் இரக்கமுள்ள பரமபிதா உன்னால் தூக்க முடியாத ஒரு பாரத்தை உண்மையில் தூக்கி வைக்க மாட்டார். இதற்கு மேலே அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? சுமை தாங்கி நான் இருக்கிறேன், சுமைகள் உனக்கு எதற்கு? வருத்தப்பட்டு பாரத் சுமர்களே, நான் உங்களுக்காக உங்கள் பாரத்தை நாம் சுமந்து முழுக்க இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தரில் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டளை கொடுத்தால் அதை நிறைவேற்றுவதற்குரிய அவர் பலனையும் கொடுப்பார். அவரே நம்மோடு கூட இருந்து செய்து முடிப்பார். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் நம்முடையது. உனக்காக நான் வழக்காடுவேன், வழக்கை நான் நடத்துவேன். தத்தளிப்பின் பாத்திரத்தை உன்னை விட்டு நீக்குகிறேன், அந்த வண்டல்களை நீ உறிஞ்சி குடிப்பதில்லை. ஆகவே நான் சவுல் யுத்தத்துக்கு போகிறான். ஆகிலா துவங்கி எகிப்திலிருந்து எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியர் ராஜாவை ஆகாவை உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகள், முதல் தரமானவைகளை, 2ஆம் தரமானவைகள், ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானங்களும் உதவாதிகளுமான சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டான். பாருங்கள், ஆண்டவர் ஏ என்று சொன்னால் அதை பி ஆக்க ஒருவராலும் முடியாது. கர்த்தர் ஒரு விசை எழுதினதை மறுவிசை பார்த்து திருத்துகிறார் அல்ல. அவர் சொன்னது தான். அதை மறுபடியும் திருப்ப யாராலும் முடியாது. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். என்ன சொன்னார்? முற்றிலுமாய் அழித்து விடு, அமலேக்கியரை முற்றிலுமாய் அழித்து விடு, சர்வ சங்காரம் பண்ணு, புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் கொன்று போட கடவாய்.
அதை மாற்ற யாராலும் முடியாது. யுத்தத்துக்கு போனான் உண்மைதான், யுத்தத்தில் ஜெயித்தான் உண்மைதான். ஆனால் அவன் என்ன செய்தான் பாருங்கள், அந்த ராஜாவை உயிரோடே வைத்து கொண்டான். முதல் தரமான ஆடுகளையும் 2ஆம் தரமான ஆட்டுக்குட்டிகளும் நலமானது எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல், இதுதான் முக்கியமான பாயிண்ட், அற்பமானகள் உதவாதிகளுமா சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, அழித்து போட மனதில்லை. கர்த்தர் என்ன சொல்கிறார்? அழித்து விடு. எதற்காக? யாரை அழித்து விடு? உன்னுடைய கானான் பயணத்தில் தடுத்து நிறுத்துகிற அழித்து விடு. அட்டலி டிஸ்ட்ராய், சர்வ சங்காரம் பண்ணு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கை பயணத்தில் உன்னை தடுத்து நிறுத்தும் நபர் யார்? தடுத்து நிறுத்தும் காரியம் என்ன? தடுத்து நிறுத்தும் ஆசை என்ன? தடுத்து நிறுத்தும் பாவ சோதனை என்ன? அழித்து விடு. குடிப்பழக்கத்தின் ஆவியா, தவறான உறவா, அல்லாவிட்டால் இந்த உலகத்திலே இருக்கின்ற போதை பொருளுக்கு அடிமைத்தனத்தின் வாழ்க்கையா, குடிப்பழக்கத்தின் ஆவியா, பணத்தின் ஆசையா, இந்த உலகத்தின் சிற்றின்பத்தின் ஆசையா, சினிமா ஆசையா, சிகரெட் ஆசையா, அல்லாவிட்டால் தவறான வழியிலே மேலே சம்பளம் வாங்கி கீழே கிம்பளம் வாங்குகிற ஆசையா, பண ஆசையா? பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாக இருக்கிறது. இவை அழித்து விடு என்று சொன்னால் முற்றிலும் நீ அழித்து விட வேண்டும். கொஞ்சம் இருக்கட்டும், கொஞ்சம் இருக்கட்டும் என்று நினைத்து கொண்டு இருப்பாயானால், உசிதமான வயலை வைத்துக்கொண்டு சாதாரண காரியங்களை மட்டும் நீ அழித்து விடுவாய் என்றால் வெற்றி உனதல்ல, வெற்றி உனதல்ல. நீ தோற்று போன ஒரு மனிதன். உன் வாழ்க்கையிலே ஏமாற்றப்பட்டவன், வஞ்சிக்கப்பட்டவன். உன்னுடைய முடிவு சமாதானமாக இருக்காது, முடிவு மிகவும் சோக கதையாக முடியும் என்பதை சற்று தெரிந்து கொள்ளுங்கள். நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது அழித்து விடு என்று ஆண்டவர் சொன்னதை நீ அழித்து விடு. யாரோடு பேசி கொண்டிருக்கிறாய்? நீ செல்போன் எடுத்தால் யாரை தொடர்பு கொள்கிறாய்? அல்லாவிட்டால் நள்ளிரவில் என்ன ஆபாச படங்களை பார்த்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் சொல்கிற தவறான மனிதனோடு உடைய வியாபார தொடர்பை வைத்துக் கொள்ளாதே. பார்ட்னர். இயேசுவின் படம் ஒரு பக்கம் இருக்கும், புறஜாதி தெய்வத்தின் படம் இன்னொரு பக்கம் இருக்கும். அவர்களுக்கு நிறைய பணம் இருக்கிறது, அவளோடு நான் தொடர்பு வைத்திருக்கிறேன். பார்ட்னர்ஷிப் ஜெயிக்காது, ஜெயிக்காது. உன்னுடைய பார்ட்னரே உன்னை ஏமாற்றி விட்டு போய் விடுவான். கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்ட மனுஷன் பாக்கியவான். கர்த்தரோடு நிற்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை விட அதிகமாக தாயாவது, தகப்பனையாவது, மனைவியாவது, பிள்ளையாவது, வேறு எதையாவது நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. If you love your family more than God, you are not worthy of God. If you love your pleasure more than God, you are not worthy of God. உலகத்தின் ஆசைகள், குடும்ப உறவுகள், சிற்றின்பங்கள், தன்னுடைய சரீரத்தினுடைய ஒரு உல்லாச வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை, கம்ஃபர்ட் ஜோன், அதை நீ நேசிப்பாயானால் ஆண்டவருக்கு சீடனாய் இருக்க முடியாது என்று ஆண்டவர் சொன்னார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போருக்கு பைத்தியமாக இருக்கும், ஆனால் ரட்சிக்கப்படுற நமக்கோ தேவ பலனாக இருக்கும். கிறிஸ்தவம் என்பது மலர்படுக்கை அல்ல, எங்கு முட்கள் தூவப்பட்டிருக்கிறது. முள் நிறைந்த பாதையிலே ரத்தம் வடியும் முன்னவன் காலை பார்த்து கடந்து செல்வதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயிலும் நான் பிழைத்து இருக்கிறேன். நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அழித்து விட்டாயா? அழித்து விட்டாயா? உன் உறவு, தவறான உறவை அழித்து விடுவாயா? இரவிலே கூப்பிடுகிறானே உடைய பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், அழித்து விடுவாயா? இரவிலே நீ இரவெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறாய் ஆபாச படம், அழித்து விடுவாயா? உன் குடிப்பழக்கத்தின் ஆவியை அழித்து விடுவாயா? அட்டலி டிஸ்ட்ராய், சர்வ சங்காரம் பண்ணு. கர்த்தருடைய மோட்ச பிரயாணத்தில் தடுத்து நிறுத்தும் காரியங்களை இப்பொழுது சர்வ சங்காரம் பண்ணு. இப்பொழுது நான் சொல்வது கசப்பாகத்தான் இருக்கும். நெல்லிக்காய் பார்த்துருக்கீங்களா? அது கசப்பாக தான் இருக்கும், உள்ளே போனால் இனிப்பாக இருக்கும். அது மாதிரி இந்த உலகத்தில் இவ்வாறு பேசுவது கசப்பாக இருக்கலாம். உன் முடிவு நிச்சயமாய் உன் முடிவு சமாதானமாக இருக்க வேண்டுமானால் இப்பொழுது அழித்துவிடு என்று ஆண்டவர் சொன்னதை அழித்துவிடு. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாயி, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனநொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். எனக்கு வெசனமாக இருக்கிறது, மனஸ்தாபமாக இருக்கிறது. உன்னை நான் அழைத்ததற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன்.
என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனது என்ன? கர்த்தர் இன்னும் டைரெக்டாக கேட்குறாரு. உன்னை ஆசீர்வதித்ததுக்கு கர்த்தர் மனஸ்தாபப்படுறாரா? உன்னை ஊழியத்திற்கு அழைத்ததுக்கு அவர் மனஸ்தாபப்படுறாரா? உன் பேரை பெருமைப்படுத்தினதுக்கு அவர் மனஸ்தாபப்படுறாரா? உனக்கு வீடு கொடுத்து, காரு கொடுத்து, மனைவி கொடுத்து, பிள்ளை கொடுத்து, உனக்கு உடலில் சரீரத்தில் சுகத்தை கொடுத்து, கொரோனாவில் பிளாஸ்டிக் பேக்கில் போகாமல் சாகாமல் உயிரோடு வைத்திருக்கிறதுக்காக மனஸ்தாபப்படுகிறார். காட் ரிக்ரெட். ஆண்டவர் விசனப்படுறாரா? உன்னை குறித்து கர்த்தர் மகிழ்ச்சியாக இருக்கிறாரா, அல்லாவிட்டால் விசனமாக இருக்கிறாரா? சற்று சிந்தித்துப்பார். உனக்கு தெரியும், உன் மனதுக்கு தெரியும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருக்கிறது போல கர்த்தர் உன்மேல் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறார். ஆண்டவரை நீ சந்தோஷப்படுத்துறியா, அல்லாட்டா அவரை துக்கப்படுத்துறியா? ஒரு நிமிடம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் எத்தனை பெரிய ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரித்துக் கொள்வாய் தெரியுமா? என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, பரிசுத்தவான்கள் உனக்காய் விழுந்து கிடக்கிறார். சாமுவேல் மனநொந்து இரா முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். நீ விழுந்ததற்காக எத்தனை பேர் அழுது கொண்டிருக்கிறாங்க. உன்னை பார்த்து உனக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. ஐயோ, நான் அல்லவா நான் அபிஷேகத்துக்கு வழி நடத்தினேன், நான் அல்லவா ரட்சிப்புக்கு வழி நடத்தினேன், நான் அல்லவா இவள் ஆசீர்வாதத்திற்கு காரணமாய் உபவாசம் எடுத்து ஜெபித்தேன். இவர்கள் இப்பொழுது கர்த்தரை விசனப்படுத்துகிறார்களே என்று கதரும் பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயசம்பத்தை நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலினிடத்திலே போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தம் என்ன என்றான். எதற்காக இந்த ஆகாகை உயிரோடே பிடித்தான் தெரியுமா? தனக்கென்று ஒரு ஜெய சம்பத்தை நாட்டுவதற்காக. உன்னை அதற்காகவா ஆண்டவர் அழைத்தார்? உனக்கென்று ஒரு ஜெய சம்பத்தை நாட்டுவதற்காகவா கர்த்தர் அழைத்தார்? உன் நிமித்தமாய் கர்த்தர் நாம மகிமைப்பட வேண்டும் என்றல்லவா கர்த்தர் உன்னை அழைத்தார். கர்த்தருடைய மகிமைக்காகவே நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நீ அழைக்கப்பட்டாய், நீ நீதிமானாக்கப்பட்டாய், மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாய். எதற்காக? உன் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக. ஆகவே தான் ஆகாகை உயிரோடு பிடித்தான். Anything you do to magnify your name is abomination unto God. உன்னை மகிமைப்படுத்தும்படி நீ என்ன செஞ்சாலும் கர்த்தருக்கு அது அருவருப்பு. கர்த்தருக்கு அருவருப்பு. சாமுவேல் வந்தவுடன் சவுல் சொல்றாரு, நான் நிறைவேற்றி விட்டேன். பாருங்க, பாதி நிறைவேற்றினா உண்மைதான், ஆனால் பாதி நிறைவேற்றலையே. பார்ஷியல் ஒபீடியன்ஸ் ஈக்குவல் டு டிஸ்ஒபீடியன்ஸ். பாதி மட்டும் நீ கீழ்ப்படிந்தால் நீ கீழ்ப்படியாமைக்கு சமம். நிறைவேற்றினேன். இந்த உலகத்தில் அற்பமானவர்களை சங்கரித்து விட்டு உசிதமானவர்களை வைத்துக் கொள்கிறாய் அல்லவா? கர்த்தர் அழிக்க சொன்னதை நீ அழிக்காமல் ஏதோ சாதாரணமான ஒன்றை விட்டு விடுகிறாயே. உன்னை பாதிக்கிற அளவு ஒன்று நீ பழி செலுத்துவாயா? ஆண்டவரே, இதுதானே பாதிக்கிறது. இவரோடு இருக்கிற உறவை நான் விட்டால் எனக்கு மிகுந்த துக்கமாக இருக்கும். இந்த பழக்க வழக்கத்தை நான் விட்டு விட்டால் எனக்கு துக்கமாக இருக்கும். அதை விடுவியா? உன்னை பாதிக்கிற ஒன்றை நீ விடுவியா? என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளையே. அப்படி என்றால் காதுகளிலே விழுகிற ஆடுகளின் சத்தம் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தம் என்னென்றான். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடு நலமானவர்களை உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியில் எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் சவுலோடே சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராயிருக்கும் பொழுது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு தலைவரா நீர்? கர்த்தரும் இஸ்ரவேல் மேல் ராஜா அபிஷேகம் பண்ணுவித்தாரே. இப்போது கர்த்தர், நீ போய் அமலேக்கியரை அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் அவர்களோட யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்கிற நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் நீ கொள்ளையை மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான செய்தது என்ன? சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தரை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாய் ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கரை சங்காரம் பண்ணுவேன்.
ஜனங்களோ உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாளிகையின் பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள். ஓ, நானல்ல ஜனங்கள், நீ ஜனங்களுக்கு தலைவனாக உன்னை கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார். நீ கர்த்தரின் சொல்லை கேட்பாயா, ஜனங்களின் சொல்லை கேட்பாயா? இதுதான் இப்போ முக்கியமாக நடக்கிற பாவம். People try to please men, not please God. You please men, you'll cease to be a servant of God. கர்த்தரை பிரியப்படுத்தாமல் மனுஷரை பிரியப்படுத்துறது. கர்த்தரை பிரியப்படுத்தாமல் மனுஷனை பிரியப்படுத்தினா கர்த்தருக்கு ஊழியக்காரங்களாக இருக்க முடியாது. ப்ளீஸ் காட் அட் எனி காஸ்ட். யூ ஆர் பெண்டிகாஸ்ட். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக உன் தேவனை நீ விசனப்படுத்துகிறாயா? அது மிகவும் கொடிய ஒரு பாவம். நான் அல்ல, ஜனங்கள். ஆமாம், ஆதாம் சொன்னான், நான் அல்ல, ஏவாள். எப்பொழுதுமே மற்றவர் மேல் பழி போடுவதில் நம்ம ரொம்ப கெட்டிக்காரங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் கட்டளை யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஜனங்களுக்கு அல்ல, சவுலுக்கு கொடுக்கப்பட்டது இந்த கட்டளை. சவுல் அதை நிறைவேற்றி முடிக்க வேண்டும். ஜனங்கள் அவனுக்கு கீழாகத்தான் இருக்கிறார்கள். யாரை இப்பொழுது பழி சொல்லி கொண்டிருக்கிறீர்கள்? Take responsibility for your crime. It's you alone. நீதான் அந்த குற்றவாளி, நீயே அந்த மனுஷன். நாத்தான் தாவீதை பார்த்து சொன்னான், நீயே அந்த மனுஷன். எப்பொழுது மற்றவர் மேலே பழி போட்டு தப்பல்லான்னு நினைக்காதீங்க. கர்த்தர் அறிகிறார். தூரத்திலிருந்து உன் நினைவுகளை அறிகிறார். நீ யார் என்பது தெரியும், நினைப்பது என்ன என்று தெரியும். உன்னுடைய எல்லா நடவடிக்கைகளையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் சொல்வார், நீ என் கண் முன்பாகவே இருக்கிறாய், உன் தலையில் முடி கூட எண்ணி வைத்திருக்கிறேன். அப்படின்னா நீங்களே பார்த்து கொள்ளுங்களேன். அவருக்கு கண்களுக்கு மறைவாக நாம் என்ன செய்ய முடியும்? என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுவதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்கள் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தல் உத்தமம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ண அவபக்தியும் விக்கிராதற்கு சரியாக இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உன்னை ராஜாவாக இராதபடி புறக்கணித்து தள்ளினார் என்றான். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையும் உம்முடைய வார்த்தைகளை மீறினால் பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர் சொல்லை கேட்டோம். இப்போது நீ என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, தாவீது பாவம் செஞ்சான், சவுலும் பாவம் செய்கிறார். தாவீதுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னித்தார். ஏன் மன்னித்தார் தெரியுமா? அவன் வெட்ட வெளிச்சமாக எழுதி வச்சான், ஜனங்களுக்கு தெரியும். இந்த வரையிலும் 51ஆம் சங்கீதத்தை வாசித்தால் தாவீது பாவம் செஞ்சது நமக்கு தெரியும். ஆனால் சவுல் அப்படி அல்ல. ஜனங்களுக்கு முன்பாக அவன் பாவம் வெளிப்படாதபடி மறைக்க வேண்டும் என்று நினைக்கிறான். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுவன் இரக்கம் பெறுவான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தல் உத்தமம். இது அருமையான வசனம். 10,000 ரூபாய் கொடுத்து ஆண்டவரை காக்கா பிடிக்கலான்னு நினைக்கக்கூடாது. 50,000 காணிக்க வச்சா கூட அது பிரியம் இல்லை, கர்த்தருக்கு அது பிரியம் இல்லை. ஆட்டுக்கடாக்கள் நினம் போல உங்கள் தங்க நகையை காணிக்க வச்சாலும் ஆண்டவருக்கு அது பிரியம் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்காது. உயிரையே நீ பணயமாய் கொடுத்தாலும் அது அவருக்கு பிரியம் இல்லை. கர்த்தருக்கு உகந்த பலி என்ன தெரியுமா? உன்னையே பலியாக கொடுப்பது, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது. நீங்கள் சொல்லலாம், மந்திரம் பண்ணுறாங்க, அவங்க மந்திரம் பண்ணால் இவங்க பண்ண. இல்லைங்க, கிறிஸ்தவங்க மந்திரம் பண்ணுறாங்க. எப்படி? ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்கிறதுனால் கிறிஸ்தவர்கள் பில்லி சூன்யமும் ரெண்டகம் பண்ணதும் முரட்டாட்டம் பண்ணதும் விக்கிர ஆராதனையாக இருக்கிறது. நாங்களும் விக்கிராதனை பண்ண மாட்டோம். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் அது ஒரு விக்கிர ஆராதனை. நாங்களாம் பில்லி சூன்யம் பண்ண மாட்டோம். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் அது பில்லி சூன்யம். நாங்களும் ரெண்டகம் பண்ண மாட்டோம், முரட்டாட்டம் பண்ண மாட்டோம். என்ன பண்ண மாட்டேன்? ஆண்டவர் கீழ்ப்படியாமல் இருந்தாலே நீங்கள் இதெல்லாம் பண்ணது மாதிரி தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ கர்த்தரை புறக்கணித்தால் கர்த்தர் உன்னை புறக்கணிப்பார். நீ புனிதனாக இருந்தால் கர்த்தர் புனிதனாக இருப்பார். மாறுகிறவனுக்கு மாறுகிறவர், புனிதனுக்கு அவர் புனிதனவர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கோம் கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் அவனை ராஜாவாக இராதபடி புறக்கணித்து தள்ளினார்.
நான் பாவம் செய்தேன் என்று சொன்னான். ஆனால் அவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கவில்லை. இப்பொழுது உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் உங்களிடத்தில் திட்டவட்டமாய் பேசின எல்லா காரியத்துக்கும் கீழ்ப்படிந்திருக்கீங்களா? ஒன்றாவது மனம் திரும்பு, டர்னிங். உங்கள் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் தேவை, ஒரு மாற்றம் தேவை, முற்றிலுமான ஒரு மாற்றம் தேவை. உன்னை பார்த்தா ஜனங்க சொல்லணும், இவரா ஐயோ இவ்வளோ பயங்கரமாக டாஸ்மாக் அடிக்க போனவர் இன்றைக்கி பார்த்தா சர்ச்சுக்கு பைபிளை தூக்கிட்டே போகிறாரு, தெருவில் நின்று சண்டை போடுவார், தெருவில் நின்று ட்ராக் கொடுக்குறாரு. ஒரு திருப்பம் அவசியம். மனம் திரும்பாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு யாரும் போக முடியாது. அடுத்தபடியாக ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாதவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக முடியாது. நீ நல்ல ஒரு சர்ச்சில் பைபிள் படிக்கிறவங்களா, ஜெபிக்கிறவங்களா, காலையில் கோட்டத்துக்கு போகிறவங்களா இருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், ஆவியிலே பிறந்திருக்கிறீங்களா, ஜலத்தினாலும் பிறந்திருக்கிறீங்களா? மனம் திரும்புகிறவன் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானம் வந்தவரை எடுக்கிறதா ஞானஸ்தானம். சின்ன குழந்தைகள் எடுத்துறேன்னு சொன்னால் அதெல்லாம் கிடையாது. அது குழந்தையை குளிப்பாட்டி விட்டது மாதிரி. குழந்தைக்கு தெரியுமா அவரோடு மரித்தேன், அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டேன், அவரோடு எழுந்திருந்தேன், அதுதான் ஞானஸ்தானம். குழந்தைக்கு தெரியுமான்னு கேட்குறேன். எத்தனை பேர் கண்மூடித்தனமாக குழந்தையில ஞானஸ்தானம் பெற்று விட்டேன் என்று ஒரு உண்மையான மனம் திரும்புதல் ஞானஸ்தானம் எடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திட்டவட்டமாய் வேதம் சொல்கிறது, ஆவியினாலும் ஜலத்தினாலும் பரவாதவன் பரலோக ராஜ்யம் போக முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளைய, ஞானஸ்தானம் நீங்கள் எடுத்திருக்கலாம். அடுத்தபடியாக ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீர்களா? தாகமாக உள்ளவன் எவனோ என்னண்டையில் வரக்கடவன், அவனுக்கு நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஜீவ தண்ணீர் தான் ஆவியானவர். ஆவியானவர் உனக்குள்ளே வர வேண்டும். யாரிடத்தில் ஆவியானவர் வருவார் தெரியுமா? தாகமாக இருக்கிற இடத்துல. இன்றைக்கி என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு கால் வந்தது. ஒரு வாலிப பொண்ணு அப்படி அழுறா. நான் என்னடா இப்படி அழுறேன்னு கேட்டால், உன்னே ஒன்று அவன் சொல்கிறேன், எனக்கு அபிஷேகம் வேணும், அபிஷேகம் வேணும், உபாசத்திலே நான் இருக்கிறேன், எனக்கு அபிஷேகம் வேணும். நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா? எனக்கு அபிஷேகம் வேணும். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்து. ஒரு வாலிப மகள் இந்த உலகத்திற்கு பின்னால் போகாமல் கர்த்தருக்கு பின்னால் ஓடி வந்து அபிஷேகம் வேண்டும் என்று கேட்பது கர்த்தருக்கு உகந்த ஒரு விண்ணப்பம். ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அவளுக்கு அள்ளி கொடுப்பார், அளவில்லாமல் கொடுப்பார். அபிஷேகத்தை அளவில்லாமல் கொடுப்பார். அவள் காலி பாத்திரத்தை காட்டி கொண்டு நிற்கிறாள். எவ்வளவு காலி பாத்திரம் காட்டினார்கள் அவ்வளோ தூரம் எண்ணெய் வந்தது. அவள் வாழ்க்கையில் அபிஷேகத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அதற்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த உலகத்தினுடைய சின்ன சின்ன கஷ்டத்திற்காக, வீட்டு வாடகைக்காக, வீட்டில் வாழ்கிற பொருட்களுக்காக, பிள்ளைகளுடைய படிப்புக்காக, பிள்ளைகளுடைய ப்ரமோஷனுக்காக, திருமணம் எப்படி அழுறாங்க. டெய்லி அப்படி அழுற மக்களை தான் நான் கேட்குறேன். எனக்கு கால் வர்ற சமயம் இவங்க அழுகையை பார்த்து நான் அசந்து போகிறவில்ல. யாரெல்லாம் பாவத்துக்காக அழுறாங்களோ அது பரிசுத்த கண்ணீர். யாரெல்லாம் வாழ்க்கையில் தோல்விக்காக அழுகிறாங்களோ அது தூய கண்ணீர். ஆத்துமாக்களை அழுகிற மக்களை நான் பார்க்க நான் விரும்புகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன பேசுகிறார்? ஊழியத்துக்கு அவனை கூப்பிட்றாரா? அறுவடை மிகுதி, ஆட்கள் கொஞ்சம், எனக்கு ஆட்கள் தேவை என்று ஆண்டவர் அழுறாரே. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவருக்கு மேனேஜிங் டைரக்டர்ஸ் வேணும். யூ வாண்ட் ஒர்க்கர்ஸ் அண்ட் லேபரர்ஸ். ஹார்வெஸ்ட் இஸ் பிளெண்டியஸ், லேபரர்ஸ் ஆஃப் யூ. காட் இஸ் சீக்கிங் ஃபார் லேபரர்ஸ். நான் ஆண்டவருக்கு ஒரு உழைப்பாளி, நான் உழைப்பாளி ஆண்டவருக்கு. என்னை கேட்டுக்கொண்டு ஆண்டவருக்கு கூலிக்காரி இல்லை, கூலிக்கு வேலைக்காரி கிடையாது. பாவிக்கு இந்த பெரிய பதவியை கொடுத்ததுனால ஒரு உழைப்பாளியாக நான் மாறி இருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருக்கு தேவை ஆட்கள், லேபரர்ஸ், லேபரர்ஸ், லேபரர்ஸ் வித் லேபர் பெயின். லேபர் பெயின்னா அந்த ஒரு பொண்ணு குழந்தை பிறக்கிற சமயம் பெயினில் இருப்பாங்க, அவங்களுக்கு பேர் லேபர் பெயின்றாங்க. அவங்களுக்கு வயிற்றில் வலி இருக்கும். ஆனால் ஆத்மாவில் வலி உள்ள ஒரு கூட்டம் இருக்கிறது. அழிகின்றார்களே, மனிதர் அழிகின்றார்களே, அதோ விளைநிலங்கள் வாடுகின்றதே, அறுப்பதற்கு ஆட்கள் இல்லை என்று கதறும் ஆண்டோடைய கண்ணீரை பார்க்க எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். எருசலேமே, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமாய் உன்னை கூட்டி சேர்க்க மனதாக இருக்கிறேன், நீ இடமளிக்க மாட்டாய் என்று கதறின ஆண்டவர் இன்றும் கதறிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய வருகை சமயமாக இருக்கும் பொழுது அநேகர் பின்வாங்கி போகிறார்கள்.
நான் அழுது ஜெபம் பண்ணுறேன். அமெரிக்காவில் 20,000, 10,000, 15,000 இவாஞ்சலிஸ்ட் கூட்டத்தில் 2 லட்சம் பேர், 3 லட்சம் பேர் வருகிற ஊழியர்கள் ஊழியத்தை விட்டு வெளியே போகிறாங்க. பாவத்தை நேசித்து வெளியே போகிறாங்க. பயங்கரமான பாவத்துக்குள்ளாகிறாங்க. க்ளோரி கோல்டு கேர்ள், க்ளோரி தன்னுடைய பெருமையினால் போகிறாங்க. கோல்டு பண ஆசையில் போகிறாங்க. அடுத்தது பாலுறவு பாவத்தில் போகிறாங்க. ஆண்டவர் கதறாரு, விசனப்படுறாரு. நான் மறுபடியும் இந்த பூமியில் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பேனோ என்று கதறுகிறார். வெளிப்படுத்த 12 பார்க்கணும். கொஞ்ச காலம் கொடுக்கப்பட்ட சாத்தா முழுமூச்சா வேலை செய்கிறான். ஊழியக்காரங்க பார்ட் டைம் ஃபுல் டைம் சொல்கிறாங்க. ஆமாம், ஆல் டைமாக இருக்கிறான். இரவில் 1 மணிக்கு கூட நமக்கு சோதனை கொடுக்குறங்க. நைட்டில் எழும்பி உட்காந்தா ஒன்று அவன் சோதனை தான் வருது. யாரோ நமக்கு சொன்ன ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்தி பொழுது பிடிஞ்சு அவங்களோட சண்டை பிடிக்கணும்னு அவன் நடுராத்திலே நம்ம ஸ்கீம் பண்ணி கொடுக்கணும். எப்படி அவன் இரவும் பகலும் உழைக்கிறான். 3ல் 1 செலிப்ரிட்டிஸ் நட்சத்திரங்கள் போல பிரகாசித்த ஊழியர்களை கூட அவன் கீழே தள்ள வேண்டும் என்று முழு மூச்சா அவன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அவன் வேலை செய்து கொண்டு இருக்கிறான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, வாட் அபவுட் யூ? ஆர் எ ஒர்க்கர் ஃபார் காட்? ஆர் எ ஒர்க்கர் ஃபார் காட்? ஆண்டவருக்கு என்று வேலைக்காரன் தானா நீ? ஆண்டவர் அழைத்து இருக்கிறாரு, விளைநிலத்திற்கு அழைத்து இருக்கிறார். தயக்கம் என்ன, தாமதம் என்ன, மறுக்கிறது என்ன, மறுதளிக்கிறது என்ன? உனக்கு கொடுக்கப்படுற இந்த காலத்திலேயாவது ஆண்டவருடைய அழைப்பை நஷ்டப்படுத்தாதபடி ஆத்துமாக்களுக்கு அழுது ஜெபிப்பாயா? தேசங்களுக்காய் நீ கதறுவாயா? இயேசுவின் பின்னால் போவதற்கு உன்னை அர்ப்பணிப்பாயா? என்னுடைய மகள் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எந்தோ அந்த பூட்டாங் பக்கத்தில் ஒரு கூட்டம் நடத்தி இருக்கிறார். எத்தனையோ ஆயிரம் மக்கள் வந்திருக்கிறாங்க. ஆல்டருக்கால எண்ண முடியாத எறும்பு போல ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. ஆட்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். போகிறவர்கள் இல்லையே. எல்லோரும் தன்னுடைய பாருங்கள், 80% மக்கள் கிராமத்தில் இருக்கிறாங்க. ஆனால் பெரிய சபைகள் பட்டணத்தில் இருக்கு. 80% பெரிய சபைகள் பட்டணத்தில் இருக்கிறது. பட்டணத்தை விட்டு வெளியே போக மாட்டார்கள். கிராமங்கள் தோறும், பட்டி தொட்டி கிராமங்கள் தோறும். எனக்கு ரொம்ப அழகாக வருகிறது என்னன்னா, இயேசுக்கு ஒரு கார் இருந்ததா, ஆண்டவருக்கு ஒரு ட்ரெயின் இருந்ததா, ஆண்டவருக்கு ஒரு பிளேன் இருந்ததா? போன தூரமெல்லாம் கால்நடையாக போயிருக்கிறார். 120 மைல் நடந்திருக்கிறாரு. தாகமாக சமாரியா பொண்ணுகிட்ட போய் தண்ணி கேட்டிருக்கிறாரு. எங்கெல்லாமோ பாதை மாறி ஒரு ஆத்துமாவுக்காக எரிக்கோவுக்கு போய் சமாரியா பொண்ணை பார்த்து, சகையை பார்த்து, பத்தமையை பார்த்து, ஒரு குருடனை, ஒரு பிச்சைக்காரனை, 5 புருஷனோடு வந்து 6 புருஷனோட வாழ்ந்திருக்கிற பாவியான ஒரு பொண்ணை தேடி போன ஆண்டவருடைய பாசம், அழைப்பு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, இன்றைக்காவது நீ கீழ்ப்படிவதற்கு ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவரே, என்னை நான் தருகிறேன், முற்றிலுமாய் நான் தருகிறேன் அப்பா. உம்முடைய அழைப்பை நான் வீணாக்காமல் அதிலே பின் செல்வதற்கு, ஆண்டவரே உம்மை பின் செல்வதற்கு நான் முற்றுமை படைக்கிறேன். கீழ்ப்படிவீர்களா? நான் இதை சீக்கிரமாய் வருகிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, பணத்தை எங்கே செலவழிக்கிறீங்க? பெரிய இட்டாலியன் டைல்ஸ் வச்சு வீடு கட்டுறீங்க. ஆனால் கர்த்தருடைய வருகையில நான் போயிடுவேன். அப்போ அந்த வீடு யாருக்கு? அந்த கிறிஸ்துவ தானே போகுது. அந்த பணத்தினால் ஒரு கிராமத்தை சுசேஷமயமாக்கணும் என்ன? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சகோதரிகள் ரொம்ப செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்தியாவை சந்தியோன்னு. உங்கள் கழுத்து இருக்கிற நகை காணிக்கை பெட்டியில் வந்தால் ஒரு நாளில் இந்தியா சந்திக்கப்படும். நான் சொல்கிறேன், புன்னகை போட்டிருக்கிறீர்களா? புன்னகை இருக்கிறதா? புன்னகை வேண்டும் என்றால் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் செலவு செய்யவும் ஆயத்தமாகுங்கள். ஆண்டவருக்கு அள்ளி கொடுங்கள், வாரி கொடுங்கள். அவர் யாருக்கும் கடனாளி அல்ல. வானத்தின் பலகணியை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒன்றும் குறைபடாமல் ஆஸ்வதிக்க தேவனுக்கு கீழ்ப்படிந்து கொடுப்பீர்களா? உன்னைத்தான் கேட்கிறேன், மனமாற மாட்டாயா? ஆண்டவர் கேட்கிற ஒன்று உன்னிடத்தில் இருக்கிறது. இல்லை என்று சொல்லாமல் கேட்கின்ற ஆண்டவருக்கு என்னையும் எனக்குள்ளதையும் என் குடும்பத்தையும் படைக்கிறேன்னு சொல்ல பக்தர்களுக்காக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். ஜெபிப்போமா? அன்பு இறக்கும் நிறைந்த ஆண்டவரே, உனக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்காய் கோடி ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறேன் அப்பா. கீழ்ப்படியாமையினாலே தனது இஷ்டம் நிறைவேற, தன்னுடைய பெருமைக்காக, தன்னுடைய செல்வத்திற்காக, செல்வாக்குக்காக, சொகுசுக்காக கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்.
ஆண்டவரே கீழ்ப்படிதல் அப்பா. ஆண்டவரே சர்வாங்க தகன பலிகளும் ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமானதல்ல. கீழ்ப்படிதலே கர்த்தாவே உமக்கு பிரியமானது. பலிகளை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கள் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தல் உத்தமம் என்று சொன்னீரப்பா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகள் கீழ்ப்படுகிற இதயத்தை தாரும். பிள்ளைகளை நீ ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. வியாதியில் இருக்கிற மக்களுக்கு சுகத்தை தாரும். பணக்கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்கு நீ உதவி செய்யும். ஆபத்தில் இருக்கிறவரை நீ காப்பாற்றும். தவறான கோர்ட் கேஸில் தத்தளித்து கொண்டிருக்கும் மக்களுக்காக நீ வழக்காடும் வாதாடும் ஆண்டவரே. ஊழியத்திற்காக அழைப்புக்கு மட்டும் அழைப்பு ஏற்றுக்கொள்ளாமல் இரு மனதோடு இருக்கும் மக்களுக்கு இன்று நீர் பேசும் அப்பா. உமக்காக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே சிலுவை சுமந்தோராய் உம்முடைய விளைநிலங்களுக்கு செல்ல ஆண்டவரே நல்ல இதயத்தை பிள்ளைகளுக்கு தாரும். ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறேன் பிதாவே.